ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை. அன்பானவர்களே, இந்த வார துதி ஆராதனை நிகழ்ச்சி உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஃபாதர் ஜாக், இன்றைய நாளில் மிக சிறப்பாக விண்ணேற்பு பெருவிழாவை நம்ம கொண்டாடுறோம். ஸோ அதை ஒட்டி தான் இன்றைய துதி ஆராதனை பாடல் நிகழ்ச்சியும் அமைந்திருக்குது இல்லையா? விண்ணேற்பு பெருவிழாவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இயேசு கிறிஸ்தனுடைய மனித மானுடல் ஏற்பு. பிறந்தார், வாழ்ந்தார், காயங்கள் பட்டார், அவமானப்பட்டார், இறந்தார், உயிர்த்தார், விண்ணேறி சென்றார். அப்போ கிறிஸ்துவின் மன்னக பயணத்தினுடைய முத்தாய்ப்பாக கடைசியில் இந்த விண்ணேற்பு இருக்குது. ஆனால் விவிலிய அறிஞர்கள் சொல்லுவாருங்க, இது முடிவல்ல, இது இன்னும் தொடர்ச்சி இருக்குது, அதனுடைய நீட்சி இன்னும் இருக்குது அப்படின்றது. அதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானித்து கொண்டாட போகிறோம். கடவுள் நம்மோடு இருக்கிறார் அப்படின்றது. பிலிப்பியர்கள் எழுதிய திருமுகத்தில் பவுலடியார் 2ஆம் அதிகாரம் மிக அழகாக இதை பற்றி சொல்லுவார். நான் அந்த விண்ணேற்பு பெருவிழாவை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, கடவுள் தன் மகனுக்கு கொடுத்த அழகான ஒரு பரிசு அப்படின்னு பார்க்கிறேன். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதாமல் தன்னையே தாழ்த்தி கொண்டு அடிமை நிலையேற்று சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்தார் அப்படின்னு பார்க்கிறேன். எனவே கடவுள் அவரை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி எப்பேருக்கும் மேலான ஒரு பெயரை அவருக்கு வழங்கினார் என்று சொல்கிறோம். கடவுள் இயேசுவை அன்பு செய்தார். இயேசு கடவுளை அப்பா தந்தை அன்பு செய்தார். அதற்கான பரிசை அவர் பெற்றுக்கொண்டார் என்று நான் பார்க்கிறேன். இதே போல கடவுளுடைய வார்த்தைக்கு நாமும் கீழ்ப்படிந்திருந்தோம் எனில் இயேசு முன்மாதிரியை காட்டிய அதே விண்ணேற்பு, அதே பரிசு நமக்கும் கிடைக்கும் என்பதை இந்த நாள் எனக்கு உணர்த்துவதாக பார்க்கிறேன். அப்போ நம்ம சொல்லுவோம், முதல் ஆதாம் பாவத்தினால் மனித நிலையை மாண்பை இழந்தான். அப்போ புதிய ஆதாம் கிறிஸ்து நமக்காய் பிறந்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து, நான் உங்களோடு இருக்கிறேன், இப்படி வாழுங்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு துணையாளரை அனுப்புகிறார். அப்போ நமக்கு இருக்கிற சேலஞ்ச் என்ன அப்படின்னா, கடவுள் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், அவருக்காய் நான் வாழ்வேன் அப்படின்ற ஒரு உறுதிப்பாட்டோட நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடரணும். நமக்கு இருக்கிற ஒரு முன்னுதாரணம் கிறிஸ்து. கிறிஸ்துவை எப்படி கடவுள் உயர்த்தினாரோ அதே போல் நமக்கும் வாழ்வு உண்டு. அதுதான் பவுலடியார் நமக்கு அழைப்பை கொடுக்கிறார். அவரோடு மரித்து அவரோடு உயிர் தர வேண்டும். அதே வாழ்வை கொண்டாடக்கூடிய விதத்தில், அதே பரிசை அனுபவிக்கக்கூடிய விதத்தில் நம் அனைவரும் இணைந்து பாடி இறைவனை துதிப்போமா? இறைவன் நம்மில் இருக்கின்றார், இனிதே நம்மில் வாழ்கின்றார். எதற்கும் வருந்தாதே, இனி எதற்கும் கலங்காதே. இறைவன் நம்மில் இருக்கின்றார், இனிதே நம்மில் வாழ்கின்றார். எதற்கும் வருந்தாதே, இனி எதற்கும் கலங்காதே. உண்மையை கூப்பிடு வந்திடுவார், உன் அழுகுரல் கேட்டு கலங்கிடுவார். உண்மையை கூப்பிடு வந்திடுவார், உன் அழுகுரல் கேட்டு கலங்கிடுவார். அன்புடன் தேற்றி அணைத்திடுவார், ஆறுதல் பாதையில் நடத்திடுவார். ஆறுதல் பாதையில் நடத்திடுவார். இறைவன் நம்மில் இருக்கின்றார், இனிதே
நம் உத்தமரேசுவை நினைத்து விட்டால் உள்மன காயங்கள் ஆறிவிடும். நம் உத்தமரேசுவை நினைத்து விட்டால் துன்பங்கள் எல்லாம் தொலைந்துவிடும். நம் தூயவர் திருமுகம் பார்த்து விட்டார், தூயவர் திருமுகம் பார்த்து விட்டார். இறைவன் நம்மில் இருக்கின்றார், இனிதே நம்மில் வாழ்கின்றார். எதற்கும் வருந்தாதே, இனி எதற்கும் கலங்காதே. பேய்களும் நோய்களும் ஓடிவிடும். நம் பெரியவரேசுவின் திருமுன்னே பேய்களும் நோய்களும் ஓடிவிடும். நம் பெரியவரேசுவின் திருமுன்னே வறுமைகள் வருத்தங்கள் நீங்கிவிடும். நம் வல்லவரேசுவின் திருமுன்னே, வல்லவரேசுவின் திருமுன்னே. இறைவன் நம்மில் இருக்கின்றார், இனிதே நம்மில் வாழ்கின்றார். எதற்கும் வருந்தாதே, இனி எதற்கும் கலங்காதே. இறைவன் நம்மில் இருக்கின்றார், இனிதே நம்மில் வாழ்கின்றார். எதற்கும் வருந்தாதே, இனி எதற்கும் கலங்காதே, இனி எதற்கும் கலங்காதே. இறைவன் நம்மில் இருக்கின்றார், இனிதே நம்மில் வாழ்கின்றார். இல்லைங்களா? என்ன அழகான, எதற்கும் வருந்தாதே, எதற்கும் கலங்காதே. இது ஆண்டவர் இயேசு அந்த விண்ணேற்பு அடைந்த நேரத்தில் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம்னா, இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். அவர் கொடுத்த வாக்கு தத்துவம். ஆண்டவர் விண்ணேற்பு அடைவதற்கு அந்த கடைசி நொடியில தன் சீடர்களிடத்தில் அவர் சொன்னார், எப்பொழுதுமே நீங்க பயப்படாதீங்க, இந்த உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். துணையாளரும் இருப்பாரு, நானும் இருப்பேன், தந்தையும் இருப்பாங்க, உங்களுக்காக பரிந்து பேச அன்னை மரியாளும் இருப்பாங்க. பாருங்க, என்ன அழகான ஒரு வாக்கு தத்துவம், என்ன அற்புதமான ஒரு கொடை. என்னன்னா பல நேரங்களில் நம்ம இந்த இறைவார்த்தை வார்த்தை உயிர் உள்ளது, இரண்டு பக்கம் கருக்கு வாய்ந்த எந்த வாளினும் கூர்மையானது எல்லாம் வாசிக்கிறோம். இது ஆண்டவரின் அருள் வாக்கு, இறைவனுக்கு நன்றி, கிறிஸ்திய மக்கள் அதோட சொல்லி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம் இல்லையா? வி நெவர் அதை உட்காந்து யோசிக்கிறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை. எப்போனா நமக்கு எப்பெல்லாம் நம்ம தனிமையாக இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம், வேதனையில் இருக்கிறோம், வருத்தத்தில் இருக்கிறோம், அவமானத்தில் இருக்கிறோம், அப்படின்லாம் யோசிக்கிற நேரத்தில் ஆண்டவர் என் கூட இருக்கிறாருப்பா, என்ன அவர் பார்த்துக்குவார் என்ற அந்த ஒரு நம்பிக்கை என்ற ஒரு எண்ணம், ஆண்டவரின் பிரசனம் உடனடியாக நமக்கு தோன்றுவது இல்லை. அதுதான் நம்முடைய கஷ்டம், அதுதான் நம்மளுடைய பலவீனமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் இந்த பலவீனத்திலும் நம்மோடு ஏன்னா உன்னுடைய பலவீனத்தில் என் மாட்சிமை வெளிப்படும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. ஆண்டவர் விண்ணேற்பு அடைந்து மேலே அங்கே போய் அங்கே இருக்கல, நம்ம கூட தான் இருக்கிறாரு. அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து தலைமுறையாக எத்தனை தலைமுறை இங்கு வந்தாலும் உலகத்தில் வாழ்ந்தாலும் ஆண்டவர் நம்மோடு நம் சந்ததிகளோடு என்னாலும் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடலை தந்தையரோடு இணைந்து பாடி ஆண்டவரை நாம் துதிப்போம். தலைமுறையாக
இறைவா, நீரே எங்களுக்கு புகலிடம். மலைகள் தோன்றும் முன்பே, இம்மண்ணும் தோன்றும் முன்பே, கால காலமாயிருக்கின்றீரும் கட்டளையின்படி நடத்துகின்றீர். 1000 ஆண்டுகள் உமக்கு நேற்றைய தினத்தை போலுள்ளது, ஒரு இரவு சாமத்தை போன்றுள்ளது. ஆண்டவரே, என் ஆண்டவரே, உம் ஊழியன் என் மீது இரக்கம் வையும். தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகலிடம். இறைவா, என் இறைவா, நீரே எங்களுக்கு புகலிடம். தேவனை திரும்பி வரும் என் மீது இரக்கம் வையும். காலைதோறும் உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவளித்தருளும். உமது மாட்சிமை விளங்கும், உமது அருள் எம்மில் தங்கிடுமே. உந்தன் தயவு எம்மில் நிறைந்திடுமே. ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் செயல்களில் எனக்கு ஜெயம் தாரும். தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகலிடம். இறைவா, எம் இறைவா, நீரே எங்களுக்கு புகலிடம். தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகலிடம். இறைவா, எம் இறைவா, நீரே எங்களுக்கு புகலிடம். கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி எங்களுடைய வீட்டில் தம்பியினுடைய மனைவி கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க. எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே சீக்கிரமே கதவுகளை அடைத்து கொண்டு இறந்து போன மரியா பேயா வராங்க அப்படின்னு சொல்கிற கதைகளை எல்லாம் பரப்பி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் எங்களுடைய மகள், பெரிய தம்பியினுடைய மகள் மறுநாள் காலையில் சொன்னாங்க, இரவு நான் உறங்கும் போது எனக்கு கனவு வந்துச்சு. அதில் சித்தி வந்து தம்பியை பத்திரமா பார்த்துக்க சொல்லி சொன்னாங்க அப்படின்னா. அதே போல் என்னுடைய தம்பி, அதாவது இறந்து போன மரியாவினுடைய கணவர், அவர் வந்து ஒரு நாள் எழுந்து உட்கார்ந்தார் இரவு உறங்கி கொண்டிருக்கிற பொழுது. இல்லைண்ணே, மரியா கனவுல வந்து என்னை போய் வீட்டில் போய் படுக்க சொன்னான் அப்படின்னு சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, இது சாமியா இல்லை பேயா இல்லை கனவா என்னமோ எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஆனா இறந்து போனவர்களுடைய நினைவுகளும் அவர்களுடைய ஞாபகங்களும், ஏன் அவர்களுடைய அந்த உருவங்களும் கூட நம்ம எப்பொழுதுமே சுத்தியே வருவது போல ஒரு எண்ணம் நமக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு சாதாரண மனித நினைவுகளே நம்மை அந்த அளவுக்கு ஆட்கொண்டு இருக்கின்ற பொழுது, நம்மை அன்பு செய்வதற்காகவே இந்த உலகத்துல மனிதனாக பிறந்தவர், நம்மை அன்பு செய்வதற்காகவே ஒவ்வொரு இடமா ஓடி ஓடி அலைந்தவர்,
நம்மை அன்பு செய்வதற்காகவே பாடுகள் பட்டு இறந்தும் போனவர் எப்படி நம்மளை விட்டுட்டு வெறுமனை போயிடுவார் அப்படின்னு நாம் எண்ணுவோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அன்பு அவர் இறந்தாலும், ஏன் விண்ணகம் சென்றாலும் கூட நம்மையே சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. அவரிலே தொடர்ந்து இணைந்திருப்போம், தொடர்ந்து இணைந்திருப்போம். அஞ்சாதே, ஆண்டவர் துணை இருக்க, நெஞ்சோடு நித்தம் அவர் நினைவிருக்க. அஞ்சாதே, ஆண்டவர் துணை இருக்க, நெஞ்சோடு நித்தம் அவர் நினைவிருக்க. உன் தாயின் உதரத்தில் உன்னை தெரிந்தார், உன் வாழ்வில் உறவாய் உன்னில் இணைந்தார். அஞ்சாதே, ஆண்டவர் துணை இருக்க, நெஞ்சோடு நித்தம் அவர் நினைவிருக்க. தீயின் நடுவில் தீமையில்லை, திக்கற்ற நிலையில் துயரமில்லை, தோல்வி நிலையில் துவண்டு வாடும் துன்பம் இனியும் தொடர்ந்திடாது. காக்கும் தெய்வம் காலமெல்லாம், காக்கும் தெய்வம் காலமெல்லாம் கரத்தில் தாங்கிடுவார், அன்பின் கரத்தில் தாங்கிடுவார். அஞ்சாதே, ஆண்டவர் துணை இருக்க, நெஞ்சோடு நித்தம் அவர் நினைவிருக்க. தூரதேசம் வாழ்க்கை பயணம், தேவன் நேசம் உன்னை தொடரும். பாவம் யாவும் பறந்து போகும், பரமன் அன்பில் பனியை போல வாழும் காலம் முழுதும் உன்னில், வாழும் காலம் முழுதும் உன்னில் வசந்தம் வீசிடுமே, அன்பின் வசந்தம் வீசிடுமே. அஞ்சாதே, ஆண்டவர் துணை இருக்க, நெஞ்சோடு நித்தம் அவர் நினைவிருக்க. அஞ்சாதே, ஆண்டவர் துணை இருக்க, நெஞ்சோடு நித்தம் அவர் நினைவிருக்க. உன் தாயின் உதரத்தில் உன்னை தெரிந்தார், உன் வாழ்வில் உறவாய் உன்னில் இணைந்தார். அஞ்சாதே, ஆண்டவர் துணை இருக்க, நெஞ்சோடு நித்தம் அவர் நினைவிருக்க. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே,
இருக்கிறவர் நாமே என்று கடவுள் வாக்குறுதி கொடுத்த போதெல்லாம் சூழ்நிலைகள் எதுவும் கடவுளை நம்ப முடியாமல் வாழ்வின் துன்பங்கள், துயரங்கள், கனத்த இதயத்தோடு மக்கள் காத்திருந்த பொழுதுதான் கடவுள் சொல்கிறார், இருக்கிறவர் நாமே, அஞ்சாதே, நான் உன்னோடு எப்போதும் இருக்கிறேன் என்ற வாக்குறுதியை கூறுகிறார். இதோ வாழ்வில் பல்வேறு வேதனைகள், துன்பங்கள் மத்தியிலே எங்களோடு இணைந்து பாடலுடன் கூடிய ஜெபத்தில் இணைந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கடவுள் இருக்கிறார், நம் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறார், எல்லா நிலையிலும் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கண்களை மூடி ஜெபிப்போம். அருளும் இரக்கமும் நிறைந்த இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களோடு உடன் பயணிக்கிறீர். அஞ்சாதே, கலங்காதே, நான் உன்னை உயர்த்துவேன், இன்னும் அதிகமாய் உயர்த்துவேன் என்று வாக்குறுதி கொடுத்து கொண்டே இருக்கிறீர் என்பதை உணரக்கூடிய அருளையும் இரக்கத்தையும் எங்களுக்கு தாரும். வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களை அன்பு செய்து எங்களோடு பயணிக்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாக எல்லா தடைகளையும் மீறி எங்கள் வாழ்வை மகிழ்ச்சியிலும் அமைதியிலும் முன்னேறி கொண்டு செல்வதற்கான ஆற்றலையும் சக்தியையும் தர வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. 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 வாழ்க இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.